வண்ணமாய் பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 444வது பாடல், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன்
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தது, நமக்கு விடுதலை, இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தது எந்த அளவுக்கு உண்மையோ, அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போவது எந்த அளவுக்கு சத்தியமோ அந்த அளவிற்கு சத்தியம் அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் மாறாது. அப்போ சொல்லிட்டு தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறவர் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் தான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம். அது வரைக்கும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கூடவே இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்மை வெற்றியாய் நடத்துவதற்கு, நம்மை ஜெயமாய் நடத்துவதற்கு, நமக்கு சரீர சுகத்தை கொடுப்பதற்கு, பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் நம்ம கூடவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வழி நடத்துகிறார்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் தான் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்திலே அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அதனால தான் எப்பொழுதுமே அதிகமாக பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பேசுகிற சக்தியை, ஆற்றலை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அதுக்கு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அதிகமாக கவனிக்கணும், அதிகமாக கேட்கணும். மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை என்ன செய்யணும்? சரியாக கவனித்து பின்பு தான் என்ன செய்யணும்? நாம் வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அதனால் அப்படி இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை என்ன செய்வோம்? கவனிப்போம். கேட்கிற தன்மை இல்லைன்னா யார் பேசினாலும் கேட்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால தான் கவனிக்கிறதும் கேட்பதும் ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொண்டு பதில் சொல்வது அதோட முக்கியம். அல்லேலூயா. வார்த்தையை பேசுகிற சபையில் வார்த்தைக்கு அதிக மரியாதை உண்டு. வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம பேசணும், எந்த அளவுக்கு பேசக்கூடாது என்பது நமக்கு தெரியணும். அல்லேலூயா. வார்த்தையை சரியாக நீங்கள் கையாண்டால் வாழ்க்கை சரியாகும். ஆமென். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம் எல்லாம் எப்போ மாறும்னா, எப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு நாம் கண்ட்ரோல் பண்ணுறோமோ, கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறோமோ, அப்பொழுது தான் என்ன செய்யும்? வாழ்க்கையை பல காரியங்கள், பல குழப்பமான காரியங்கள் சரியாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புத்தகத்திலே 617வது பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னை ஆனந்தம் என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடலை பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எப்போ வெற்றியை கொடுத்தார்? எப்போ வெற்றியை தருகிறார்? நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணா நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலையை தருகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்ம இந்த மாம்ச கண்ணில் பார்க்குற விஷயம். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறதுனால கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்து அதில் வெற்றியை நமக்கு தருகிறார்னு நினைக்கிறோம். கிடையாது. நாம் புதிய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த வெற்றியை ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல வாழ்க்கையை, வெற்றியை, தெய்வீக சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, இந்த 4 அடங்குனதான் என்னது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் சம்பாதிக்க அவரே எல்லா சாபத்தையும் ஏற்றுக்கொண்டார். சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருந்தார். இப்போது அவர் சம்பாதிச்சு வச்சதுனால அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பலிச்சிருமா அப்படின்னா கிடையாது. அது எப்போ பலிக்கும்? எப்பொழுது கல்வாரியை நம்புகிறோமோ, தேவன் நமக்கு செய்த அந்த கல்வாரி சிலுவையிலே செய்த தியாகத்தை நாம் மதிக்கிறோமோ, அப்பொழுது தான் நாம் விசுவாசிக்க ஆரம்பிப்போம். விசுவாசிக்கும் போது நீதிமான் பிழைப்பான். அப்போ தான் அவர் ஏற்படுத்தி வைத்த தெய்வீக சுகம், வெற்றி, நல்ல வாழ்க்கை, ஐஸ்வர்யம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் இப்போ ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் நமக்கு இப்போ தான் தர்றாருன்னு நினைக்கிறோம். கிடையாது. ஏற்கனவே கர்த்தர் அதை ஏற்படுத்தி வைத்து விட்டார். நாம் போய் என்ன செய்யணும்? விசுவாசம் என்கிற ரிசிப்டை கல்வாரி சிலுவையில் போய் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட காமிச்சோம்னா அவர் எடுத்து கொடுத்துருவார். இதை எடுத்துக்கோ அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ சுதந்திரிக்க வேண்டியது தான் நம்முடைய வேலையை தவிர இப்போ புதுசாக ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். கிடையாது. ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். இது எப்போ சொன்னார்? கல்வாரி சிலுவைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா போகிறதுக்கு முன்னாடியா? போகிறதுக்கு முன்னாடி. அப்போ பழைய உடன்படிக்கையில் தான் அவர் அதை சொன்னார். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் அவர் ஏற்கனவே நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. அப்போ ஜெபம் எப்படி இருக்கணும்னா, கேட்பதல்ல, அதை சுதந்திரிப்பது. எப்படி சுதந்திரிக்கணும்? அவர் சொன்ன வார்த்தைகளை அவருக்கு நினைப்பூட்டும் விதமாக சொல்லுவதுக்கு பேர் தான் என்னது? ஜெபம். அப்போ ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும், நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அது புலம்பல். புலம்பலுக்கு பேர் ஜெபம் கிடையாது. கண்ணீருக்கு பேர் ஜெபம் கிடையாது. கண்ணீருக்கு பேர் கண்ணீர் தான். புலம்பலுக்கு பேர் புலம்பல் தான். ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவரே, பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும், என்னுடைய வாழ்க்கையிலேயும், என்னுடைய குடும்பத்திலேயும், என்னுடைய ஊழியத்திலேயும் நம்முடைய சித்தம் மட்டுமே என்ன செய்யணும்? செய்யப்படணும்னு சொல்லணும். அல்லேலூயா. சொன்னாதான் ஆகும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். 639வது பாடல். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் தேவனை நமக்கு செய்த நன்மைகளை கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக நாம் கர்த்தரை இந்த பாடலை பாடி நாம் ஆராதிக்கலாம். கண்ணீரை
விண்ணப்பத்தை கேட்பவரே, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் நோய்களை என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, நீர் சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, குருடர்களை பார்க்க செய்தீர், மூடவர்கள் நடக்க செய்தீர், குருடர்களை பார்க்க செய்தீர், மூடவர்கள் நடக்க செய்தீர், ஐயா மூடவர்கள் என்
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. தேவரீர் இதுவரை எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் தேவனே. இதுவரை செய்தவர் இனிமேலும் செய்வதற்கு போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் இருக்கிறீர். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானதுக்கும் அதிகமான தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தாவினை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தாவினை அருள் செய்ய வேண்டும் ஆட்சிபிக்கிறோம். போக்கிலும் பரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.